வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு தோஷத்தின் ஆணிவேர். ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு நல்லது நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு நிகரான ஒரு கெட்டதை அனுபவிக்கும் போது அவங்களால தாங்கிக்க முடியறதில்லை. இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய கொஞ்சறீங்க, அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாமே இருந்தால் கூட அந்த பொண்ணு அந்த குழந்தை ஏதாவது கேட்கும்போது வாங்கி கொடுக்கலன்னா அது தாங்க முடியறதில்லை. அதுதான் தோஷமாக மாறுதுங்க. நம்ம சந்தோஷம், நம்மளோட எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தோஷம். இந்த தோஷத்தை தர்றது சில கிரகங்கள்லாம் இருக்கு. அதுல முதன்மை 1, 5, 9 பாவ கிரகங்கள் இங்க இருந்தா தோஷத்தோட ஆணிவேர் அங்கதான் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். 1ங்கிற லக்னம், 5ங்கிறது திரிகோணம், 9ங்கிறது முதன்மை திரிகோணம், 5ங்கிறது பூர்வ புண்ணியம். இங்க ராகு, கேது, செவ்வாய், தேய்பிறை சந்திரன், சனி இவர்கள் இருந்தார்களானால், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அங்க இருந்துச்சுன்னா, நான் சொன்ன இந்த 5 கிரகத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் அங்க இருந்ததுன்னா தேய்பிறை சந்திரன் 50 தான். மீதி இந்த 4 பேரும் ஸ்ட்ராங்கா தோஷத்தை கொடுக்குறவங்க. அப்போ 5, 9ல இவங்க போய் உட்கார்ந்து இருந்தாங்கனாலே எங்கேயோ முன்னாடி முன்ஜென்மத்துல பூர்வீகத்துல பூர்வ ஜென்மத்துல இருந்து செமந்துட்டு வந்திருக்கிற ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லைங்க. நீங்க அந்த 5, 9 இருக்கிற தோஷத்தை எப்ப குறைச்சிக்கிறீங்களோ அப்பத்தான் முதல்ல நிம்மதி கிடைக்கும். நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான சூட்சமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப ஒருத்தருக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு, இல்ல 9ல கேது இருக்காரு, இல்ல 9ல சனி, இல்ல சூரியன், இல்ல இந்த 4 பேர்த்துல 4 பேருமே சிலருக்கு இருக்காங்க, இல்ல மன்னிக்கணும் அந்த கேது அங்க வரமாட்டாரு, 3 பேருமே சிலர் அங்க இருக்காங்க, அல்லது கேது கூட மீதி இருக்கிற 3 பேர் இருக்காங்க அப்படின்னா சிக்கல்கள் கண்டிப்பா வரும். ஒரு போராட்டத்தை அது கொடுத்துட்டு தான் போகும். அப்ப இந்த தோஷத்தோட ஆணி வேர் அப்படிங்கிறது எங்கன்னா முதன்மை திரிகோணம் அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதுதான் ஒரு மனிதனுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்குற இடம், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற இடம், நிரந்தர புகழை கொடுக்குற இடம் தான் 9ஆம் இடம். சமுதாயத்துல நீங்க யார், இன்னார் மகன் இன்னார், இன்னார் இங்க ஊர்ல இருக்கார், இவரும் இந்த தொழில் செய்யறார், இவர் இவ்வளவு புகழோடு இருக்காருன்னா 9ஆம் இடம் பலமா இருக்கணும், 9 குடையவர் பலமா இருக்கணும். இப்ப ஒரு ஜாதத்துல 9 குடையவர் உச்சம் பெறாரு, வலுத்து இருக்காருன்னு வைங்க, புகழ் கிடைக்கும். 9லயே ராகு இருந்தா புகழ் கிடைச்சதுக்கு அப்புறம் பின்னாடியே அவமானம் நெருங்கிக்கிட்டே வருங்க. எப்படி அந்த தோஷத்தோட ஆணி வேரங்க எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்ப 5ஆம் இடம் நல்ல புத்திரர்கள் கிடைச்சிருவாங்க. 5 குடையவர் வலுத்து இருக்காரு, 5ஆம் அதிபதி சூப்பரா இருக்காரு அப்படின்னா சூப்பரான புத்திரர்கள் கிடைச்சிருவாங்க. ஆனா 5ஆம் அதிபதி போய் எங்காவது ஒரு இடத்துல கெட்டு போறாருன்னு வைங்க, இல்ல 5ஆம் இடத்துல சனியோ சூரியனோ ராகுவோ கேதுவோ உட்கார்ந்துருக்குன்னு வைங்க, ஏதாவது ராகு கேதுல ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா இந்த புத்திரர்களால ஒரு கசப்பு இருக்குங்க. வயிற்றுலயே 4 மாசத்துல அபாசனம் ஆயிடுச்சு. ஒரு பெண் ஜாதத்துல 5ல கேது இருந்துச்சுன்னா இது ஈஸியா சொல்லலாம். ஒரு அபார்ட் ஆயிடுச்சு, அநியாயமா ஒரு குழந்தை வந்து அபாஷன் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆச்சு, எப்போ குழந்தை கிடைக்குன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வேதனைய அந்த தோஷத்தோட ஆணி வேற நறுக்குன்னு ஊனி நிக்கிற இடம் தான் 5, 9. அங்க பாவர்கள் இருந்தா, எந்த கிரகம் பாவ கிரகம் இல்லை சார் அப்படின்னா ரிலாக்ஸ் தான் நீங்க. இப்ப அந்த 5ஆம் இடத்துக்கோ 9ஆம் இடத்துக்கோ குரு பார்வை கிடைச்சிருது, இல்ல 5ஆம் அதிபதிக்கோ 9ஆம் இடத்துக்கோ குரு பார்வை கிடைச்சிருச்சுன்னா இந்த தோஷத்தோட வேலை, அந்த தோஷத்தோட வீரியம் நீங்க தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்க கொடுக்கறத உங்களால சமாளிக்க முடியாமையோ தாங்கி கொள்ள முடியாமையோ இருக்கும். இதை உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க பாத்துக்கலாம். அப்போ 5ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியம், லக்னம் என்கிற நீங்க, 9ஆம் இடம் என்கிற பாக்கியஸ்தானம். இந்த இடத்துல நான் நேர் சொன்ன சூரியன், சனி, ராகு, கேது, 4 ஒருவர், அல்லது சூரியன் சனி ராகு, அல்லது சூரியன் சனி கேது, இப்படி யாராவது இருந்தால் தோஷத்தோட விரி உச்சம். ஒரு சிம்ம லக்னம் நான் பார்த்த ஜாதகமே ஒரு சிம்ம லக்னம். அங்க பாருங்க, லக்னாதிபதி ஒரு பொண்ணுக்கு லக்னாதிபதி சூரியன் அங்க சித்திரை மாசம் பிறந்த பொண்ணு, சனி அங்க நீசம், கூட செவ்வாய் இருக்கு 9ஆம் இடத்துல. அவங்க அப்பா ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு.
கேட்டா பொண்ணு லக்னாதிபதி உச்சமா இருக்கு, 9 குடைவன் வலுத்து இருக்காருன்னா பெரிய புகழோட இருக்குங்க. வெளியூர்ல இருக்கு, நல்ல ஒரு ஐடில நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட, சார் உங்களுக்கான கஷ்டம், கசப்பு, போராட்டம் எல்லாம் கடுமையா இருக்கு அப்படின்னா, சார் முன்னேற்றம் அப்படிங்கிறது என் கண்ணில் இப்ப வரைக்கும் பார்க்கல சார்ங்கிறாரு. அவ்வளவு ஃபீல் பண்றாருங்க. அந்த ஜாதகருக்கே அந்த பொண்ணுக்கே இப்ப வயசு கூட்டிகிட்டே இருக்கு, நீ எப்படி மாப்பிள்ளை பார்க்கறது, எப்படி கொண்டு போறதுன்னு எங்களுக்கு புலப்பட மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்ப எதையாவது ஒண்ணு தடுக்கிறத அந்த தோஷம் செய்து. தோஷம்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன? ஒருத்தரோட கோபம், ஒருத்தரோட சாபம், இது ரெண்டு இணையறது தான் தோஷம். ஒரு சாபம் விட்டுறாரு, இல்ல ரொம்ப கோபப்படுறாரு, ரெண்டுமே செஞ்சிட்டாங்கன்னா தோஷமா மாறிடுவாங்க. அதனாலதான் பிரசன்னத்துல நான் சொல்லுவேன், குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம்னு சொல்லுவோம். அவ பிரசன்னம் பார்க்கும்போது, சோழி பிரசன்னம் பார்க்கும்போது குலதெய்வ சாப கோபம்ங்கிறது அங்க வரும். அப்போ ஒரு தோஷத்தோட ஆணிவேர் 5, 9ல இந்த பாவ கிரகங்கள் இருக்கும்போது அதை நீங்க முதல்ல சரி செய்யற வேலையை செய்யணும். அந்த ஆணிவேர் அங்கதான் ஒளிஞ்சிருக்குதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதை சரி செஞ்சிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். எப்படி சார் சரி செய்யறது அப்படின்னா, உங்க ஜாதகம், உங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகம், அவங்க நின்ன நட்சத்திரம், டெபாசிட், அந்த கிரகத்தை பார்த்தவங்க, இது வச்சுதான் கண்டிப்பா சொல்லணுங்க. ஆனாலும் இந்த தோஷத்தை நீக்கி கொள்றதுக்கான பொதுப்படையான பரிகாரங்கள் எப்படி அப்படின்னா, தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டே வாங்க. சிவனுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு திருவாதிரைக்கும் நீங்க பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க. பண்ணீங்கன்னா இந்த தோஷத்தோட நெருக்கடியை நீங்க குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். தீர்க்கலாமான்னா உங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாடு எடுத்துக்கலாம், தீர்க்கலாம். ஸோ இப்படி தோஷத்தோட ஆணிவேர் எங்க ஒளிஞ்சிருக்குன்னா 1, 5, 9ங்கிற திரிகோணத்துல வளர விடாம செய்யக்கூடிய பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது தோஷத்தை அதிகப்படுத்தி ஜாதகரை வாழவோ அல்லது வளரவோ விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது என்பது நிதர்சன உண்மை என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.